ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 41. அந்தப்புற மாதர்களின் புலம்பலும் அவசகுணங்களும் பிரஜைகளின் துயரமும். நகரத்து மாந்தர் அனைவரும் கன்றை பிரிந்த பசுவை போல் ராமனை பிரிந்து துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாய் கூக்குரல் இட்டனர். ஏற்கனவே புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்ட மன்னவன் இப்பயங்கரமான அழுகுரலை கேட்டு மிகுந்த வருத்த கடலில் மூழ்கினன். ராமன் வனம் சென்ற வருத்தத்தினால் அனுதினமும் அழலோம்பும் அந்தணர்கள் அதனை விட்டொழிந்தனர். அனைவரும் தமது சமஸ்தமான காரியங்களையும் துறந்து ஒன்றும் தோன்றாமல் திகைத்திருந்தனர். சூரியன் உதிப்பதும் அஸ்தமிப்பதும் தெரியவில்லை. எவ்வித பிராணிகளும் ஆகாரம் கொள்ளவில்லை. நட்சத்திரங்களும் சந்திரனும் ஒளி மழுங்க பெற்றன. திசைகளெல்லாம் கலங்கி இருள் மூடப்பெற்றவை போலாகி விட்டன. காற்றும் குளிர்ந்து வீசவில்லை. உலகம் முழுவதும் கலங்கி நலம் குலைந்திருந்தது. அனைவரும் ராமனையே சிந்தித்துக் கொண்டிருந்தனர். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 42. ராமன் காடு சென்றவாறே தசரதன் புலம்பல். தேகத்தில் வலியுள்ளவர்கள் யாவரும் ஏற்கனவே ராமனை பின்பற்றி சென்றார்கள். ஆகையால் பலகீனர்களான ஜனங்கள் மாத்திரமே ராமனை விட்டகன்று பின்தங்கினர். அரசனோ ராமனது தேர் ஓடுவதனால் உண்டாகும் தூளிகளையே மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சரேல் என்று கீழே விழுந்து மூர்ச்சித்தனன். கௌசல்யை அவனது வலக்கையை பிடித்து கொண்டனள். சிறிது நேரம் கழித்து புத்தி சுவாதீனம் அடைந்த அரசன் அருகில் நின்று கொண்டிருந்த கைகேயியை நோக்கி, அடி துர்புத்தி உடையவளே, நீ என்னை தொட வேண்டா. இனி உன்னை நான் கண்ணால் காணவும் போறேன். உனக்கு எனக்கும் இனி எவ்வித சம்பந்தமும் இல்லை. பரதன் இந்த ராஜ்யத்தை பெற்று சந்தோஷிப்பானாகில் அவன் தந்தையான என்னை உத்தேசித்து கொடுக்கிற ஜலதர்ப்பணாதிகள் என்னை சேராதிருக்குமாக என்றனன். இன்னும் அவன் தர்ம சுவபாவமான ராமனை நினைத்து, ஐயோ, எனது செல்வ குழந்தையின் தாமரை போன்ற மெல்லடிகள் கல்லும் முள்ளுமான காட்டுப்பாதைகளில் எப்படி பொருந்தும்? அந்தோ ரத்தம் பீரிட்டு வருமே. மெத்தென்ற பஞ்ச சயனத்தில் வீற்றிருந்த அவனது சரீரம் மரத்தின் கீழ் பரப்ப பெற்ற புல் படுக்கையில் எப்படி படுக்கும்? ஐயோ, சுகுமாரியான சீதை முட்கள் நிறைந்த பாதைகளில் என்னென்னம் அடி வைப்பாள்? அடி கைகேயி, உன் கருத்து முழுவதும் ஈடேறிற்று. இனி நான் கானகமே விரும்பி சென்ற ராமனுடைய பிரிவாற்றாமையால் வானகமே மிக விரும்பி போகின்றேன். நீ விதவையாகி ராஜ்ய பரிபாலனம் செய்வாயாக என்று கூறிக்கொண்டே அயோத்தியை அடைந்து தன் மாளிகையில் நுழைந்தனன். மன்னவன் மிகவும் மன வருத்தத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தபடியால் தனக்கு சிறிதாயினும் மனத்தேறுதல் உண்டாக்க தகுந்தவளான கௌசல்யின் அந்த புறத்தில் நுழைந்து படுக்கையில் படுத்து கொண்டனன். அங்கு வந்த கௌசல்யை நோக்கி, எனது பிரியே, எனது கண்கள் ராமனையே பின்தொடர்ந்து போயிருக்கின்றன. இன்னும் திரும்பி வரவில்லை. ஆகையால் இப்பொழுது உன்னை பார்க்க முடியவில்லை. நீ என்மேல் கோபம் வையாமல் உன் கையினால் என்னை நன்கு தொட்டு தடவி கொடுப்பாயாக. அதனால் என் வருத்தம் சிறிது நீங்கும் என்றனன். பிறகு கௌசல்யா தேவியும் அரசின் பக்கத்தில் உட்கார்ந்து பெருமூச்சிறிந்து கொண்டு மிக்க வருத்தத்துடன் தானும் புலம்ப ஆரம்பித்தனள். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.